ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சபாயா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெஜ் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. நான் போடுற புது டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்துடும். வாங்க தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். வெஜிடபிள் வந்து கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, அப்புறம் பட்டாணி வந்து நான் வந்து அந்த கடையில் இருக்கிற பேக்கெட் வாங்கலை, அந்த உரித்து எடுப்போம் இல்லையா, அந்த பட்டாணி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் அந்த கடையில் வாங்குகிற பட்டாணியாக இருந்தால் அதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இதில் கொஞ்சமாக ஒரு 10 அளவுக்கு தேங்காயும் 2 குட்டி தக்காளியும் போட்டு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம், கொத்தமல்லி, அப்புறம் 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய். அதுக்கப்புறம் மசாலா எடுத்துக்கணும். மசாலா வந்து கரம் மசாலா, மிளகாய்த்தூள், வேறு எந்த மசாலாவும் நான் சேர்க்கலை. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஆயில் சேர்த்து அது ஹீட்டான பிறகு ஒரு ஏலக்காய், கிராம்பை சேர்த்து கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஆனியனை சேர்த்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நீங்கள் குக்கரில் கூட செஞ்சிங்கன்னா உங்களுக்கு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ஏன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே சீக்கிரமாக குக் ஆகிடும். நீங்கள் அதுலேயும் செய்யலாம். இந்த மாதிரி உங்களுக்கு டைம் இருக்குது, ஸ்லோவாகவே செய்யலான்னா இந்த மாதிரி பாத்திரத்தில் செஞ்சுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் இதையும் சேர்த்து இந்த காய்கறிகள் நல்லா குக் ஆகணும். வெந்த பிறகு தான் அதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்க்கணும். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், டைம் சீக்கிரமாக செய்யணுன்னா, குயிக்காக செய்யணுன்னா நீங்கள் குக்கரில் சேர்த்திங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஹோட்டல் ஸ்டைலில் உங்களுக்கு குருமா வேணும், கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் குக்கரில் சேர்த்து நிறைய தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துருக்கேன் அந்த பேஸ்ட்டோட. இப்போ இது நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. எனக்கு டைம் இருந்தனால நான் இன்றைக்கி ஒரு பாத்திரத்தில் செஞ்சேன். இந்த மாதிரி தனியாக வேக வச்சுட்டேன். உங்களுக்கு டைம் சீக்கிரமாக வேணும்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் குக்கரில் செஞ்சுக்கோங்க. இதை மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். ஆனால் அப்பப்போ பெரட்டி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நீங்கள் தக்காளி வேணும்னா இதில் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போது பாருங்கள், காய் நல்லா குக் ஆகிடுச்சு. குக்கான பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு, அப்புறம் மசாலா சேர்த்துருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது தண்ணி வந்து முதல்ல கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அது நல்லா குக்காய் வெந்த பிறகு மறுபடியும் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்தால் தான் அந்த பச்சை ஸ்மெல், மசாலாவோட ஸ்மெல் எல்லாமே போகும். நான் மசாலா வேறு எதுவுமே சேர்க்கலை, கரம் மசாலா தூளும் மிளகாய்த்தூள் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கறி மசாலா தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கொதித்து வருது. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு சூப்பராக சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம குருமா ரெடி ஆகிடுச்சு கம்மன்னு. இப்போது கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணிடலாம். பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.